மின்னியல் முறையில் வாக்களிப்பதை விட வாக்கு சீட்டுகளில் வாக்களிக்கும் முறையையே வாக்காளர்கள் இன்னமும் விரும்புவர். மலேசிய தேர்தல் ஆணையமான எஸ்பிஆரின் முன்னாள் துணைத் தலைவர் டத்துவான் அஹ்மத் வான் ஒமார் அவ்வாறு கூறுகிறார். மின்னியல் வாக்களிப்பு முறைக்கு மாற நாம் பொதுமக்களை நம்ப வைக்க அதிகம் செய்ய வேண்டியிருக்கும் என்றார் அவர். தேர்தல்களில் தொழில்நுட்பம் மற்றும் AI பயன்பாட்டை அமுல்படுத்தும் பரிந்துரை தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். மின்னியல் வாக்களிப்பின் நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மையில் நம்பிக்கை இல்லை என்றால் தேர்தல் முடிவுகள் எப்போதும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கும் என அவர் நினைவுபடுத்தினார். எஸ்பிஆர் ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் குறைந்த செலவிலும் தேர்தலை நடத்த ஏதுவாக AI மற்றும் பிற நவீன இலக்கவியல் முறைகளை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்குமாறு மலேசிய இணையம் பொருள்கள் சங்கம் என்ற தொழில்நுட்ப குழு சனிக்கிழமை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தது. AI பெரிய தரவு பகுப்பாய்வு, விவேக தளவாட அமைப்புகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவை தேர்தல் செயல்முறையையே உருமாற்றும் என அதன் பொருளாளர் பத்மநாதன் முனியாண்டி கூறினார். எனினும் இந்த மாற்றங்களை கொண்டுவர கணிசமான நிதி ஒதுக்கீடும் சட்ட திருத்தங்களும் தேவைப்படும் என 2004 முதல் 2013 வரை எஸ்பிஆர் துணைத் தலைவராக இருந்த வான் அஹ்மத் FMT-யிடம் கூறினார். மின்னணு வாக்களிப்பில் மோசடிகள் நிகழாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என கூறி 2015ஆம் ஆண்டில் அப்போதைய எஸ்பிஆர் தலைவர் அப்துல் அதீஸ் யூசுப் அப்பரிந்துரையை நிராகரித்திருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.